செமையாக என்ஜாய் பண்ணியா? மஜாவா ஓட்டுறானே அவனுக்கு ஏதோ கிசால இருக்கிறான் அவன் இந்த மாதிரிலாம் ஓட்டுறானே. இவங்க அப்பா தானே ஓட்டுறது. இவங்க அப்பா ஓட்டுறாரா? அது பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எடுக்குவா டேய், அட பாவீங்களா, தெரியலடா யாரா இவ்வளோ நாள் ஷோ பார்த்தது கூட கஷ்டம் இல்லைங்க. இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஷோ முடிஞ்சு குடிக்க தண்ணி இல்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு கடைக்காரங்களையும் அந்த பீச்சுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் செம்ம க்ரௌடு, ரொம்பவே டயர்டாகிடுச்சு. யார்கிட்டயும் தண்ணி வாங்கி கொடுக்குறேன். ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆர்மி தான். ஸோ தட் நானும் ஆர்மி போகணும்னு நினச்சேன். இது பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுது. 50% இருந்தது, இப்போ 100% நான் எடுத்தா இதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பண்ணுங்க, ஆர்மியில் நான் தெரிஞ்சு போகணும். ப்ரோ 100 ரூபாய்க்கு அப்படியே தண்ணி மாதிரி ஏதாச்சும் கொடுத்துரு ப்ரோ. அவ்வளோதானா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ப்ரோ ஒன்றாச்சு கொடுங்க ப்ரோ. ஒன்று கூட இல்லையாண்ணா? கார்பரேஷன் ஆட்டோ தான் கடைசியில் இல்லை, அவனுக்கு தான் தண்ணி வேணும். அவன் ரொம்ப தண்ணியில் அவன் கஷ்டப்படுறான். தண்ணி இருக்கு, எல்லாம் இங்கே வந்துருங்க. எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்க தெய்வமே இவர் தான். He is like a form of God to us. வெல்கம் பேக் மக்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு தான் போகிறோம். 92nd IAF ஆனிவர்சரிக்காக நமக்கு வந்து ஒரு ஏர் ஷோ பண்ண போகிறாங்க நம்ம மெரினா பீச்சில். ஸோ இப்போ இதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். டைம் 9 o'clock ஆகிடுச்சிங்க. 11 to 1:13 தான் ஷோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம சிஎம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். ஓகே, போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அதை நான் வந்து இதில் போடுறேன். ஃபுல்லாக வந்து எந்த மாதிரியான சாகசங்கள்லாம் நடக்குது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விளாக் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டால் தான் நான் சீக்கிரமாக போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவார்டு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனலோடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு அந்த ஏர் ஷோ வந்து பார்க்க போகிறோம். அந்த ஓப்பனிங் செரமனி அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ தான் வந்து துறைப்பாக்கத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம மெரினா பீச்சுக்கு போனோம் அப்படின்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் பைக்கை விட்டுட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து ட்ரெயினில் போகலான்னு தான் பிளானு. ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லாகவே டிராஃபிக்கு, அப்புறம் பைக் இங்கே விடக்கூடாது அங்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. தான் வந்து ட்ரெயினில் போக முடியுமானே தெரியல, செம்ம ரஷ்ஷாக இருக்குது. அதாவது எல்லாருமே இந்த ஏர் ஷோ போகிறதுக்காக ட்ரெயினுக்கு தான் போகிறாங்க போல். ஓ மை காட், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது இங்கேயே. எப்படின்னா அந்த இடத்துல ஒரு 15 லட்சம் பேர் வருவான்னு சொன்னாங்க. உண்மையாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட போகிறவங்க ட்ருள்ள தாங்க முடியலையே. எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனா இது அப்படின்ற மாதிரி இருக்குது க்ரௌடு. ஐயோ லே, வழியே விடுங்களே. அவங்க சொல்கிறாங்க இந்த ஃப்ரெண்டில் போகிற லேடி, இது வரைக்கும் வேளச்சேரியில் இவ்வளோ க்ரௌட் நான் பார்த்ததே இல்லைடா அப்படின்ட்டு. லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்கே கிளம்பி போகிறாங்க? ஆஹா, பஸ்லேயே வந்துருக்கலாம் போலே. இப்போ பைக் எங்கே விடுறது? ப்ரோ பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சா ப்ரோ? சரி ஓகே, ரைட்டில் போங்க. பார்க்கிங் ஃபுல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். வாங்க எங்கேயாச்சும் இருக்க இடத்த விட்டு. எங்கே போகிறான்? இந்த அப்புறம் எங்கே போகிறான்? டே அவளை எங்கே போகிறான்? இவ்வளோ எங்கே போகிறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதாக இருக்காங்க? டிராஃபிக்காகவே மாற்றுறாங்க இந்த ஊரை. டிராஃபிக். நீ எதுக்கு இப்போ வெளியே வந்த? செம்ம க்ரௌடு வேளச்சேரிலேயே எவ்வளோ க்ரௌட்னா வந்து மெரினா பீச்சில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா நாங்கள் வித்தோட தான் போயிருக்கணும். ஸோ UTS ஆப் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:05 ஆகுது. செம க்ரௌடு, நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்காங்க. ஐயோ
ஒரு வழியாக ஒரு ட்ரெயின் வந்துச்சுங்க. ஆனால் இப்போ இதை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுக்குள்ளே ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக வந்து 11 மணிக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரெயினில் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படியாச்சும் ஏறிடலாம். வாங்க 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 ஓடியாங்க. ட்ரெயின் வரும்போது இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. எல்லாரும் அங்கே இருக்க ஸ்டேஷன்லேருந்து ஏறி அப்படியே வந்துடுறாங்க. வரும்போதே ஃபுட்பால் வச்சுட்டு வராங்களே. ஐயோ டே என்னடா இப்போலாம் மாஸ்டர் மைண்டில் வச்சுட்ருக்கீங்க. ஒரு வழியாக ட்ரெயினை எடுத்துட்டாங்க. மூஞ்சிலே அடிக்குது. பொறுமையா தானே நிற்க கூட இடம் இல்லாமல் இப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம பீச்சுக்கே போனோங்க. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு போனாங்க. ஐயோ ஊரோட கூப்பிட்டு சாமி. ஓ மை காட். டேய் ட்ரெயினில் போன இடம் வந்துருங்க. ஐயோ விளைய நினைஞ்சிட்டேன். ஃபைனலாக வந்து லைட்டாக சொன்னாச்சு. எடுக்குவா டேய் அட பாவீங்களா யாருங்களா தெரியலடா யாரா நினைக்கிறா. Oh my god. ஏய் கணேஷ்னா ஏய் வர என்ன இங்க நின்றுருக்க சாப்பிடலாம் வானம்லாம் நீ ரெண்டு பேருமே நடந்துட்டோம். ட்ரெயினில் வந்தோமா என்ன பண்ணணும் தெரியல. சத்தியமாக மூச்சு கூட இடம் இல்லை. பாவம் சில பேர் குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் நிறைய ட்ரெயின் விட்டுருந்துருக்கலாம். கரெக்டாக இந்த ட்ரெயினை விட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாகும் சொல்லிட்டு எல்லாம் இதே வந்து வர ஆரம்பிச்சோம். டைம் 11 ஆக போகுதுங்க. ஆல்ரெடி வந்து ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ட்ரெயினில் வரும்போதே வந்து பேராஷூட்லேருந்து இறங்குறதுலாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சிடும் போல். 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. பாதி பேர் வந்து இன்னும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கே இவ்வளோ கூட்டம். இப்போ எங்கே திரும்பினாலும் செம்ம கூட்டமாக இருக்குது. லாஸ்ட்டாக அந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தது. ஆனால் ஜல்லிக்கட்டில் கூட பரவாயில்ல, ஏதோ நம்ம சமாளிச்சிட்டோம். இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நம்மளோட சிஎம் போறாரு பாருங்க. நான் சொன்ன மாதிரி 11:30 தான் அவரே வராருங்க. அவரும் லேட்டாக தான் வராரு. அவரும் டிராஃபிக்கில் மாட்டினார் போல. ஐயோயோ உள்ள வந்து எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறோம் பாருங்க. மொத்த சென்னையுமே உள்ளதாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாகவே வந்து கொடையை வச்சுக்கிட்டு எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. நம்ம ரொம்ப லேட்டு. இவ்வளோ பெரிய பீச்சே ஃபுல்லாகிடுச்சானா. பீச் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. காமிக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ பேர் கான்னு பாருங்கள். கண்ணு கேட்டுற வரைக்கும் வந்து கொடையோட மக்கள் இருக்காங்க. அந்த சின்ன கூடாரத்தில் தான் வந்து வெயில் அடிச்சதுன்னா, அதாவது முடியலைன்னா வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம மெரினா பீச்சில் இதே மாதிரி கொடையோட உட்காந்துருப்பாங்க. அந்த உச்சி வெயிலில் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் ஃபேமிலியோட இவ்வளோ சூடுங்க. அவ்வளோ சூடில் உட்காந்துருக்காங்க. ஐயோ குழந்தைங்களாம் எப்படி தான் வந்திருக்காங்கன்னே தெரில. கண்டிப்பாக அவங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஏர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடி இவங்களாம் கொடையே இல்லாமல் உட்காந்துருக்காங்களே. ஐயோ ஓ மை காட். சே நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நடந்த அந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஃபைன். நம்ம ஏர் ஷோ வந்து பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏர் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட்டு இந்த ஆஷோ வீடியோ வேறு லெவலில் வரப்போகுதுங்க. மொத்தம் 4 கேமராமேன் 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கோம். நான் வந்து DSLRலேருந்து அப்புறம் வந்து Insta360 ஃபோனுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து அவங்களோட ட்ரேட்மார்க் சிம்பிள் ஆனால் ஆர்டினை போட்டாங்க. அது வந்து நம்ம வந்து அந்த ஹெலிகாப்டர் ஷோ வந்து பயங்கரமாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப கிட்டவே இருக்குது. வெயிலில் தோட்டம் டயர்டாகிட்டான், முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை வந்து ஒரு 1:30 மணி தான் முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. சாயங்கால டைம் வச்சுருந்தா நல்லா தான் இருக்கும். சாயங்கால டைமில் வச்சுருந்தா கரெக்டு தான். ஸோ வெயிலில் வந்து பையனை கூப்பிட்டு வந்து ஒரு கொடையில் வந்து விளாட இதாகிடுச்சு. அவன் என்ஜாய் பண்ணுது, இதுதான் என்ஜாய் பண்ணுறான். இதுக்கு தான் வந்தது நாங்கள் கூட்டின்னு வந்தால் சரி என்ஜாய் பண்ணுவான் பாப்பான்னு பார்த்தா அவனுக்கு விளையாட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டாரு. டேய் மண்ணு சூடாகவே இல்லையாடா அவனுக்கு? இல்லையா? இவ்வளோ வெயில் அடிக்குது, அம்மாலாம் அப்பாலாம் பாவம். மேலே ஹெலிகாப்டர்லாம் இருக்கு போடுறா, ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்லாம் பார்க்கலையா? அங்கே பேர் எவ்வளோ பெரிய ஹெலிகாப்டர் பாரு, அங்கே பேர் இருக்கோ, அங்கே பேர் அது பேர் சூப்பராக இருந்து பேர். இது வரைக்கும் அந்த ஹெலிகாப்டரும் அந்த ட்ரை கலர் இந்த ஜெட்டு பண்ணுற இது ஸ்டண்ட் தான் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நார்மல் தான். ட்ரை கலர் எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சா? ஷோ பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லு, எப்படி இருக்கு, என்ன வேணும்? சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன பார்த்தேன்னு தெரியுமா உனக்கு? ஜெட்டு, ஃப்ளைட், ஹெலிகாப்டர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பாய் பாய். அங்கே ஆக்சுவலாக வந்து இதோட ஹைப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்த ரீசன் வந்து 2003 வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஆஷோ நடத்தினாங்க. இப்போ வந்து 2024. ஸோ அந்த 2003 வந்து பயங்கரமாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய மேனேஜர் சொன்னார். ஸோ அந்த ஒரு ஹைப் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நேரில் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அண்ட் வந்து இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாவம் வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கான். இல்லை நாங்கள் என்ஜாய் பண்ணோம், ரியலாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். செம்ம பெரிய போட்டு வந்து உலகத்து பீச்சுக்குள்ளே வந்துருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக க்ரௌட் இருந்தனால தெரியல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு போட்டை காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம பெரிய போட்டுங்க. இதெல்லாம் ஆன் பண்ண மாட்டாங்க, எதுக்காக வந்திருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ண வெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
ஃபைனலாக வந்து ஷாலிதுக்கு அச்சீவ் ஆச்சு. சித்து விளாக்ஸ்லாம் இல்லை, இது ஜெகா விளாக்ஸ். அதெல்லாம் மொத்த க்ரௌடும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா சுத்தமாக முக்கிய இடம் இருக்காது. ஸோ லேட்டாக போகலாம். இந்த பின்ட்டு இல்லாதனால வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்கு போக முடியாமல் நாளுக்காக முடியலையா? ஆமாம் ப்ரோ, ஷேர் பண்ணுறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறீங்களா? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? ஓகே. சங்கீதா தம்பி எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? இன்னும் சோகமாக இருக்கா? டயர்ட் ஆகிடுச்சா? ஒன்றும் ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்தது. கார்த்திகேயன் சங்கீதா. ஓகே, பை பாய். ஹாய். அவன் இருக்கா? சரி, எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சுண்ணா. எப்போ வந்த நீ கரெக்டா? நான் கரெக்டாக ஒரு 11 o'clock. 11 வந்துட்டியா? ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தியா? பேரஷூட்லாம் வந்தாலே அப்பலாம் பார்த்தியா? பேரஷூட்லாம் வந்தாலே அப்பயே பார்த்தியா? வா ப்ரோ, பேசுமா ப்ரோ, வாங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து. சென்னையில் வரீங்களா? இது சென்னை தான் ப்ரோ, வேறு ஏதாச்சும் கேட்கணும் இருந்தா? ஓகே ஓகே. ஃபுல்லாகவே பார்த்தீங்களா ஷோ? வழி விடுங்க, வழி விட்டுருங்க. ட்ராவல் வித் ஜெகா. நீ ஏன் சொல்கிறீங்கடா தம்பி? ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். வீட்டுக்கு போகலையா? வெயில் அடிக்குது. அவனை வந்து பேசவே மாட்டேன்ற மாதிரி தான் இருக்கா. பேசுறாது சொல்கிறா தம்பி. அப்புறம் என்ன செமையாக என்ஜாய் பண்ணியா? மஜாவா ஓட்டுறானு. அவனுக்கு ஏதோ கிசாவில் இருக்கிறான். அது மாதிரிலாம் ஓட்டுறானு. இவங்க அப்பா ஓட்டுறாரு. அது தலைகில ஓட்டு போனாரு. அது முப்பா தானே. பாய் பாய். போயிட்டாருண்ணா. பாய்டா. ஆமாம். இதுக்கு முன்னாடி 2003 வந்து ஒரு டைம் நடத்துனாங்க இல்லையா? அப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா? அப்போ வந்தேங்க. அப்போ பார்த்தீங்களா? அப்பவும் பார்த்தேன். அதை விட இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓகே. அதுவும் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் வந்து நம்ம சென்னையில் இதை ஏற்பாடு பண்ணதுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இது ஒரு சிறந்த ஒரு இது காட்சி. நாங்கள் இந்த டிவியில் மொபைலில் பார்த்து தான் இதெல்லாம் ரசித்திருக்கோம். ஆனால் இப்போ மிலிட்ரி, நேவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டுக்காக பாடுபடுறாங்க. அதை கண்ணார நாங்கள் கண்டு கழிக்கிறதுல மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் இந்த வெயிலில் ஒரு நாள் நிற்கிறதே ரொம்ப சிரமப்படுறோம். ஆனால் அவங்க நம்மளுக்காக, நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்காக, தேசத்தை காப்பாற்றுறதுக்காக வெயில், பனி, மழைலாம் பார்க்காம நமக்காக பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சென்னை சார்பாக ஒரு சல்யூட் பண்ணிக்கிறோம். எனக்கு ஜாலியாக இருந்தது. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோட இதுவே தாட் என்ன தான் வந்து நான் வந்து ஆர்மிக்கு போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் பட் எப்படி இருக்குன்னு தெரியல. என் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆர்மி தான். ஸோ தட் நானும் ஆர்மி போகணுன்னு நினச்சேன். இது பார்க்கும்போது எனக்கு இன்னும் வந்து 50% இருந்தது. இப்போ 100% நான் எடுத்தா இதுதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்கள் சென்னை பூந்தமல்லிலேருந்து வரோங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஜாலியாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன செம வெயில் அடிக்குது, அது மட்டும் பிரச்சனை இல்லையா? அது வெயில் சென்ட்ரலாக இருக்கும். பட் ஆஷோ நல்லா ஓகே, பை பாய். இவ்வளோ நாள் ஷோ பார்த்தது கூட கஷ்டம் இல்லைங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஷோ முடிஞ்சு குடிக்க தண்ணி இல்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு கடைக்காரங்களையும் அந்த பீச்சுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணல போலீஸ். ஸோ அதனால் வந்து இப்போ தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் செம்ம க்ரௌடு. ரொம்பவே டயர்டாகிடுச்சு. இதோ இவ்வளோ யார்கிட்டே வந்து தண்ணி வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். ஸோ ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபுட்டோ தண்ணியோ வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து இங்கே வச்சுருந்தாங்கன்னா ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இது மட்டும் ஒரு பிரச்சனை. மற்றபடி எல்லாமே சூப்பர். ஓ மை காட், இது கிராஸ் பண்ணி பார்த்துக்குள்ளே நாக் அவுட் ஆயிரும் போல். வரும்போது தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெயினில் வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ போகும்போது ஏன் எல்லோரும் அவ்வளோ கூட்டமாக போகிறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்ப போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதை வந்து கண்டிப்பாக தண்ணி குடிச்சு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பவே போகிறோம். இவ்வளோ நாள் வந்து எல்லாம் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஐஸ் வந்து இப்போ இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஐஸ் ஸ்டாக் இல்லை, தண்ணி ஸ்டாக் இல்லை. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ செத்துட்டோம். தண்ணி இல்லாமல் செத்துட்டோம். அவ்வளோ ஃபைலா ப்ரோ. ஏதாச்சும் இருக்கா? எவ்வளோ ப்ரோ? ஒன்று ப்ரோ. ஆனால் தண்ணி எங்கேயுமே இல்லை ப்ரோ. தண்ணி ஸ்டாக் இல்லைன்றானுங்க. ஐயோ அண்ணன் கல்லா கட்டுறாரு. வா அங்கே போய்ட்டு ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம். வா, வேறு வழி இல்லை. ஐயா ஒன்றே ஒன்று கொடுங்க ஐயா. பண்ணலாம் வா. ஐயோ கிடைக்காது போலையே.
ப்ரோ 100 ரூபாய்க்கு அப்படியே தண்ணி மாதிரி ஏதாச்சும் கொடுத்துரு ப்ரோ. ப்ரோ 100 ரூபாய்க்கு தண்ணி மாதிரி தான் போதும் ப்ரோ. கஷ்டம் ஏதோ ஒன்று 100 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. நீயும் இல்லையா? ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ கூட ஒரு ரெண்டாச்சும் கூட இல்லை. ஏய் இருடா தண்ணி மாதிரி கிடைக்காது போல ப்ரோ. அவ்வளோதானா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்கிறீங்க ப்ரோ? ஒன்றாச்சு கொடுங்க ப்ரோ. ஒன்று கூட இல்லையாண்ணா? அட கடவுளே, கடைசியில் வந்து ஒரு ஐஸ் கிடைக்கல தண்ணிக்காக. கல்டா ஓ மை காட், கடைசியில் கார்பரேஷன் வாட்டர் தான் கடைசியில். தெய்வமே, ஐயோ தண்ணி வாட்டர் மினரல் வாட்டர் குடிக்கிற நம்ம இப்போ ரெடியாக கார்பரேஷன் வாட்டர் குடிச்சே ஆகணும். தண்ணி கேட்டீங்க குடி நீங்கள் தான் அது இல்லை, அவனுக்கு தான் தண்ணி வேணும். அவன் தண்ணியில் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இவ்வளோ நாள் வந்து இந்த போர் வந்து காற்று வாங்கியிருக்கோம், இன்றைக்கா ஃபுல்லாகுது. குடிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? குடிங்க நன்றிகள் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வழியாக வந்து தண்ணி குடிச்சிட்டோம். தண்ணி இருக்கு, எல்லாம் இங்கே வந்துருங்க. எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துருக்க தெய்வமே இவர் தான். உண்மையாக அங்கே தண்ணி சுத்தமாக இல்லை, வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. இன்னைக்கு அந்த இதில் அங்கே ஒரு பம்ப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதாவது இந்த வந்திருக்காங்களா அவங்களாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, பாட்டில் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே, start your experience bro. Experience was very good. Like I started with Velachery railway station. It was so crowded. It took me half an hour. Then it took me another 1 hour to come here, but it was worth it. We enjoyed the show, and the planes were coming like very close, and we could cherish the nationhood. We shouted Jai Mata Di, Bharat Mata Ki Jai, Vande Mataram. Then we went to the where they were doing the commentary. There also we interacted with them. They also thanked us. We thanked them. And then thankfully I am going towards the lighthouse station. He's a very good gentleman. You were showing just now. He offered some water. It was a very good experience. Thank you very much. Find any water and He's like a form of God to us. It was so like I was feeling like if I don't get water in 10-15 minutes, I may faint somewhere. So I think government should. But okay. Somehow we are managing. This is society. This is India. Thank you very much. Thank you so much. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம அதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. பட் ஆனால் கவர்மெண்ட் வந்து 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக உள்ள ஏதோ ஒரு வாட்டர் சப்ளை பண்ணியிருக்கலாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நியூஸில் பார்ப்பீங்க. இது நான் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த இவர் தான் தண்ணியை கொடுத்துட்ருக்காரு, பார்த்துங்க. நம்ம இப்படியே வந்து வீட்டுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் நம்ம போலீஸ் குவார்டர் ஸ்டே பண்ணி, போலீஸ் இல்லை ஃபயர் சர்வீஸ் குவார்டர் ஸ்டே பண்ண போகிறோம். சரி, நீ பார்த்தியாடா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இந்தியன் நேஷனல் ஃப்ளாக்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியா, சூப்பர். உண்மை நான் வந்து இவ்வளோ பெரிய ஷோ நடத்தது வந்து பெருசு இல்லைங்க. ஆனால் எந்த ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடத்தது ரொம்பவே பெரிய விஷயம். செம்மையாக ஸ்டண்ட் பண்ணாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அப்படியே கிராஷ் பண்ணுற மாதிரி வந்து அப்படியே ஒதுங்கி போகிறது எல்லாமே பண்ணாங்க. எந்த ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க இந்த ஐஏஎஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐஏஎஃப் எல்லாருக்குமே. நம்மளுடைய சென்னை அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. மிஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் மிஸ் பண்ணான்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சென்னையிலேயும் ஒரு vlogger வந்து வளரட்டும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நம்மளோட சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குங்க. மணாலியில் ஆரம்பித்து அப்படியே கூர்க்கு, அப்படியே பார்த்திங்கன்னா கேரளா சைடில் போயிட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நிறைய vlog வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் வந்து பெருசாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலன்றதுனால அந்த வீடியோஸ் வந்து வியூஸ் இல்லாமல் அப்படியே கிடப்பில் கிடக்குதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்மளோட சேனலோடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு போர் அடிக்குது வியூஸ் போகாமல்.
1,60,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு ஒரு 100 வியூஸ் வரன்றது வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.